மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் பிள்ளைகளே, நாங்கள் இன்று தரம் 8 மாணவர்களுக்கான மேல்ஸ்தாயி வரிசைகள் இதை பற்றித்தான் இன்று பார்க்க உள்ளோம். நீங்கள் தரம் 6, தரம் 7 வகுப்புகளில் ஸ்வராளி வரிசை பற்றி படித்திருப்பீர்கள். ஸ்வராளி வரிசை 12 பாடங்களை கொண்டது. அந்த ஸ்வராளி வரிசைகள் படிக்கும்போது அந்த ராகம், அந்த ஸ்வராளி வரிசைகள் அமைந்த ராகம், அதேபோல் தாளம், இயற்றியவர், அந்த ராகம் என்று சொல்லும்போது மாயமாளவ கௌளை ராகம். அந்த மாயமாள கௌளை ராகத்தின் மேள எண் இவைகள் பற்றி பார்த்திருப்போம். இப்பொழுது நாங்கள் மேல்ஸ்தாயி வரிசை, இந்த மேல்ஸ்தாயி வரிசைகள் தவணை 1, தவணை 1 மேல்ஸ்தாயி வரிசை 1ஆம் பாடம் 2ஆம் பாடம் வருகின்றது. தவணை 2 மேல்ஸ்தாயி வரிசை 3ஆம் பாடம் வருகின்றது. நாங்கள் தவணை 1 1ஆம் பாடம் 2ஆம் பாடம் 3ஆம் பாடம் மூன்றையும் சேர்த்து பார்க்க உள்ளோம். ஏனென்றால் 3ஆம் தவணை பரீட்சைகள் ஆரம்பமாக உள்ளது. இந்த மேல்ஸ்தாயி வரிசைகளில் எவ்வாறான வினாக்கள் வரும் என்பது பற்றி நாங்கள் பார்க்க உள்ளோம். இந்த மேல்ஸ்தாயி வரிசை பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த மேல்ஸ்தாயி வரிசை அமைந்த ராகம் மாயமாளவ கௌளை. இந்த மாயமாளவ கௌளையின் ஆரோகண அவரோகணம், அதாவது ஒவ்வொரு ராகத்தின் ஆரோகண அவரோகணங்கள் நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். மாயமாளவ கௌளை, இந்த மாயமாளவ கௌளை ராகத்தின் ஆரோகண அவரோகணம். இந்த ராகம் ஒரு தாய் ராகம். ஆரோகணம் சரி கம பத நிசா, அவரோகணம் சாணி தப்ப மக ரிசா. சரிகம பதனிசா சாணிதப்ப மகரிசா. இதுதான் மாயமாள கௌளை ராகத்தின் ஆரோகண அவரோகணம். இந்த மாயமாள கௌளை ராகம் எடுத்துக்கொள்ளும் ஸ்வரஸ்தானங்கள், அதாவது சட்ஜம், சுத்த ரிஷபம், அந்தரகாந்தாரம், சுத்த மத்திமம், பஞ்சமம், சுத்த தைவதம், காகலி நிஷாதம். இந்த மாயமாள கௌளை ராகம் எடுத்துக்கொள்ளும் ஸ்வரஸ்தானம். இவற்றை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் வினாக்கள் வரும்போது, இது சம்பந்தமான வினாக்கள் வரும்போது திரும்பவும் பார்க்கலாம். இந்த மேல்ஸ்தாயி வரிசை என்று சொல்லும்போது என்னத்தை கவனிக்கப் போகின்றோம் என்று சொன்னால், இந்த மேல்ஸ்தாயி வரிசைகளில் மேல்ஸ்தாயி ஸ்வரங்கள் காணப்படும். அதாவது நாங்கள் ஸ்தாயி படித்த நாங்கள் அந்த ஸ்தாயி படிக்கும்போது நாங்கள் அதில் பார்த்திருப்போம் கீழ்ஸ்தாயி, சமஸ்தாயி, அதாவது மத்தியஸ்தாயி, மேல்ஸ்தாயி. அந்த மேல்ஸ்தாயி ஸ்வரங்களுக்கு மேலே புள்ளிகள் போடப்பட்டால் அதுதான் மேல்ஸ்தாயி. நாங்கள் படித்ததை திரும்பவும் மீட்டி பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது மேல்ஸ்தாயி என்று சொன்னால் அந்த மேல்ஸ்தாயி ஸ்வரங்களுக்கு மேலே புள்ளிகள் போடப்பட்டிருக்கும். அப்போ நாங்கள் இந்த மேல்ஸ்தாயி வரிசைகளை கவனிக்கும் போது அங்கு மேலே புள்ளிகள் போடப்பட்டிருக்கும் ஸ்வரங்களை கவனிக்க வேண்டும். உதாரணமாக நாங்கள் 1ஆம் பாடத்தை பார்த்தோம் என்று சொன்னால், சரிகம பதனிசா சா சா என்று வரும். அந்த சாவில் மேலே புள்ளிகள் போடப்பட்டிருக்கும். அடுத்ததாக தனி சரி சாணிதப்ப மகரிசா. இது 1ஆம் பாடம். சரிகம பதனிசா சா சா, தனி சரி சாணிதப்ப மகரிசா. இது 1ஆம் பாடம். அடுத்ததாக 2ஆம் பாடத்தை பார்த்தோம் என்று சொன்னால்,
சரிகம பதனிசா சாசா முதலாம் பாடத்தில் வர்ற மாதிரி அப்படியே வரும். அந்த தெனி சரி அதில் தான் ஒவ்வொரு பாடத்துக்கும் வித்தியாசமான ஸ்வரங்கள் வரப்போகின்றது. தெனி சரி சசரேசா சரி சாணி தப்பம். அப்போ அடுத்ததாக திருப்பி முதலாம் பாடம் அப்படியே வரும். தெனி சரி சாணி தப்ப மகரி சாண்டி வரும். இதே போல் தான் மூன்றாம் பாடம் வரும்போதும் சரிகம பதனி சாசான்றது அந்த வரி அப்படியே வரும். அடுத்ததாக தெனி சரி கெரி சரி என்று வரும். முதலாம் பாடத்துக்கு சரிகம பதனிசா சாசா தெனி சரி சாணி தப்ப மகரிசா. ரெண்டாம் பாடம் சரிகம பதனிசா சா சா தெனி சரி சசரிசா சரி சாணி தப்பம். அப்பா பிறகு ரெண்டாம் பாடம் வரும்போது சசரிசான்று வந்து திருப்பி இந்த முதலாம் பாடம் திரும்பவும் வரும். இப்போ முதலாம் பாடம் சரிகம பதனிசா சாசா தெனி சரி சாணி தப்ப மகரிசா முதலாம் பாடம். அது ரெண்டாம் பாடம் வரும்போது சரிகம பதனிசா சாசா தெனி சரி சசரிசா சரி சாணி தப்பம். அப்போ தெனி சரி சாணி தப்ப மகரிசா முதலாம் பாடம் திருப்பி வருகின்றது. அதே போல் மூன்றாம் பாடம் பார்த்தோம் என்று சொன்னால் தெனி சரி கெரி சரி சரி சாணி தப்பம். அப்போ அடுத்தது ரெண்டாம் பாடம் வந்து திருப்பி முதலாம் பாடம் கீழே வந்து அது அப்படியே மூன்றாம் பாடம் வரும். இப்பொழுது நாங்கள் முதலாம் பாடத்தை மட்டும் உதாரணத்துக்கு பார்த்தோம் என்று சொன்னால் இந்த மாயமால கவுளையின் ஆரோகண அவரோகணம் அதை பார்ப்போம் முதல். அதாவது ஆரோகணம் சரிகம பதனிசா, அவரோகணம் வந்து சாணிதப்பம் மகரிசா. இதுதான் இந்த மாயமால கவுளை ராகத்தின் ஆரோகண அவரோகணம். முதலாம் பாடத்தை மட்டும் நாங்கள் பார்த்துவிட்டு இதற்குரிய வினாக்கள் எவ்வாறு அமையும். இந்த மேல்ஸ்தாய் வரிசையில் 4 பாடங்கள் இருக்கின்றது. உங்களுக்கு 1 தொடக்கம் 3 வரையும் இந்த தரமெட்டில் நீங்கள் பார்க்க வேண்டியுள்ளது. ஆகவே நாங்கள் இதை பார்த்துவிட்டு மேல்ஸ்தாய் வரிசை பற்றிய பொதுவான வினாக்களை நாங்கள் பார்க்கலாம். அதாவது முதலாம் பாடத்தை மட்டும் கவனியுங்கள். இதுதான் இந்த முதலாம் பாடம். தெனி சரி சாணி தப்ப. அந்த தெனி சரி என்றதிலிருந்து மேல புள்ளிகள் போடப்பட்டு மேல்ஸ்தாயி காணப்படுகின்றது. இப்பொழுது இந்த மேல்ஸ்தாயி வரிசையோடு ஜண்டை வரிசை என்றும் இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் இந்த மேல்ஸ்தாயி வரிசையில் வர்ற வினாக்களை பார்த்துவிட்டு ஜண்டை வரிசையை பற்றி பார்க்கலாம். மேல்ஸ்தாய் வரிசை வினாக்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் முதலாவதாக இதில் இருக்கிற வினாக்களை நீங்கள் குறித்து கொள்ளலாம். முதலாவது இந்த மேல்ஸ்தாயி வரிசை அமைந்த ராகம். மேல்ஸ்தாயி வரிசை அமைந்த ராகம் மாயமாளவ கவுளை. அதாவது சொராளி வரிசை, மேல்ஸ்தாய் வரிசை, ஜண்டை வரிசை இதெல்லாம் மாயமாள கவுளை ராகத்தில் தான் அமைந்திருக்கின்றது. இந்த மாயமாள கவுளை ராகத்தில் இந்த அப்பியாச கான வரிசைகள் என்று இவற்றை சொல்லப்படுகின்றது. அதாவது ஸ்வராளி வரிசை, மேல்ஸ்தாய் வரிசை, ஜண்டை வரிசை, அதேபோல் கீதம், வர்ணம் இவைகளெல்லாம் அப்பியாச கான வரிசைகளை சேர்ந்தது. அப்பியாச கான வரிசை என்று சொல்லும்போது பயிற்சிக்காக ஏற்பட்ட உருப்படிகள். அப்பியாச உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் சொன்ன அதை பயிற்சிக்காக ஏற்பட்ட உருப்படின்னு சொல்லும்போது
அப்பியாச கொப்பி என்று சொல்லுகின்றோம். அப்பியாச கொப்பி என்றால் என்ன? பயிற்சி கொப்பி. அதேபோல் தான் அப்பியாச கானம். கானம் என்றா இசை. அப்பியாச பயிற்சிக்காக ஏற்பட்ட இசை உருப்படிகள். ஆகவேதான் அதனை அப்பியாச கானம் என்று சொல்லுகின்றோம். அந்த அப்பியாச கான உருப்படிகளை மாயமாளவ கௌளை ராகத்தில் பாடப்பட வேண்டும் என்ற நியதியை கொண்டு வந்தவர் அவர் புரந்தரதாசர். வாக்கியக்காரர் ஸ்ரீ புரந்தரதாசர். புரந்தரதாசரின் அவருடைய படத்தை நீங்கள் இங்கு பார்க்கலாம். அதாவது ஸ்ரீ புரந்தரதாசர் இவர்தான் இந்த அப்பியாச கான வரிசைகளை மாயமாளவ கௌளை ராகத்தில் பாடப்பட வேண்டும் என்ற ஒரு நியதியை கொண்டு வந்தவர் ஸ்ரீ புரந்தரதாசர். பார்த்தோம் என்று சொன்னால் மாயமாள கௌளை ராகத்தில் இந்த மேல்சாய் வரிசை அமைந்துள்ளது. அடுத்ததாக இதில் காணப்படுகின்றது இந்த மேல்சாய் வரிசை அமைந்த தாளம். மேல்சாய் வரிசைகள் அமைந்த தாளம் ஆதி தாளம். அதாவது சுராளி வரிசை, மேல்சாய் வரிசை எல்லாமே ஆதி தாளத்தில் தான் அமைக்கப்பட்டிருக்கும். மேல்சாய் வரிசை அமைந்த தாளம் ஆதி தாளம். அடுத்ததாக இந்த மேல்சாய் வரிசைகளை இயற்றியவர் ஸ்ரீ புரந்தரதாசர். ஸ்ரீ புரந்தரதாசர். இப்படி கேள்விகள் வருகின்றது. அடுத்ததாக மாயமாளவ கௌளை ராகத்தின் மேள எண். மாயமாளவ கௌளை ராகத்தின் மேள எண் 15. மாயமாளவ கௌளை ராகத்தின் மேள எண் 15. அடுத்ததாக இந்த மாயமாள கௌளை ராகம் எடுத்துக்கொள்ளும் ஸ்வரஸ்தானம். இந்த மாயமாள கௌளை ராகம் எடுத்துக்கொள்ளும் ஸ்வரஸ்தானங்கள் சட்ஜம், சுத்த ரிஷபம், அந்தரகாந்தாரம், சுத்த மத்திமம், பஞ்சமம், சுத்த தைவதம், காகலி நிஷாதம். அதாவது இந்த மாயமாளவ கௌளை எடுத்துக்கொள்ளும் ஸ்வரஸ்தானங்கள். அடுத்ததாக இந்த ஆதி தாளத்தில் வரும் அட்சரங்கள். ஆதி தாளத்தில் வரும் அட்சரங்கள் எத்தனை என்று பார்த்தோம்னு சொன்னால் 8 அட்சரம். அந்த ஆதி தாளத்தில் வரும் அங்கங்கள் லகு, திருதம். இந்த லகு தட்டி விரல் எண்ணுவதுதான் லகு. தட்டி விரல் எண்ணுவதுதான் லகு. அப்போ நாங்கள் ஆதி தாளத்தை போட்டு பார்த்தோம் என்று சொன்னால் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இந்த தட்டி விரல் எண்ணுவதுதான் லகு. 1, 2, 3, 4. அப்போ இந்த லகு 4 எண்ணிக்கைகளை கொண்டது. ஆகவே இந்த லகுவை நாங்கள் சதுஷ்ட லகு என்று அழைக்கின்றோம். 3 எண்ணிக்கைகளை கொண்டிருந்தால் அதனை திஷ்ட லகு என்று அழைப்போம். இது 4 எண்ணிக்கைகளை கொண்டிருக்கின்றது. ஆகவே இது சதுஷ்ட லகு என்று அழைக்கின்றோம். அடுத்ததாக இந்த அங்கங்கள், அதாவது இதில் ஜாதி பேதம் அடைகிற அங்கம் லகு. இந்த அங்கத்தில் ஜாதி பேதம் அடையும் அங்கம் லகுவாக காணப்படுகின்றது. லகுவின் அடையாளம் இதில் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. இப்படியாகத்தான் லகுவின் அடையாளம் காணப்படும். அடுத்ததாக லகுவின் அடையாளம். லகுவின் அடையாளம் தான் லகுவின் அடையாளம். லகுவின் அடையாளம். அடுத்ததாக இங்கே
மேல்சாய் வரிசையில் அங்கங்கள் காணப்படும். அதாவது லகு திருதம் என்பது அங்கங்கள். இந்த அங்கங்களை ஒவ்வொரு அங்கங்களும் நாங்கள் கோடை போட்டு பிரித்து காட்டுவோம். அந்த அங்க அடையாளம் என்று சொல்லப்படும். அதாவது லகுவின் அங்க அடையாளம் என்று சொல்லும்போது இதுதான் அங்கங்களை காட்டும் அடையாளம். இந்த அடையாளம் தான் ஒற்றை கோடாக இருக்கும். அடுத்ததாக ஆவர்த்தன முடிவு. அதாவது ஆவர்த்தனம் என்று சொல்லும்போது ஒரு தாளத்தை நாங்கள் முழுமையாக போட்டு முடித்தால், அதாவது ஒரு தாளத்தில் உள்ள அங்கங்களை நாங்கள் முழுமையாக போட்டு முடித்தால் அதுதான் ஆவர்த்தனம் என்று அழைக்கப்படும். அப்ப ஆவர்த்தனத்திற்குரிய அடையாளம் இவ்வாறு காணப்படும். 2 கோடுகள். இதுதான் ஆவர்த்தனத்தின் அடையாளம். அப்ப இது ஆவர்த்தன முடிவை காட்டும் கோடாக காணப்படுகின்றது. அப்ப உங்களுக்கு இதுல கேள்விகள் இல்லை. ஆனால் உங்களுக்கு அங்க முடிவை காட்டும் குறியீடு என்று பகுதி ஒன்றில் வரலாம். அப்ப அங்க முடிவை காட்டும் குறியீடு என்றால் இவ்வாறு ஒற்றை கோடு காணப்படும். ஆவர்த்தன முடிவை காட்டும் குறியீடு என்று சொன்னால் இவ்வாறு காணப்படும். அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால் இந்த கேள்விகள்லாம் இப்பொழுது நான் குறிப்பிட்டேன். இந்த அங்க முடிவை காட்டும் குறியீடு, அடுத்ததாக ஆவர்த்தன முடிவை காட்டும் குறியீடு காணப்படுகின்றது. அடுத்ததாக மேல்சாய் வரிசைக்கு அடுத்ததாக இதே போல்தான் ஜண்டை வரிசை என்று அமைந்துள்ளது. அந்த ஜண்டை வரிசை 2 சுரங்கள் சேர்ந்ததாக வரும். அதாவது நாங்கள் மேல்சாய் வரிசை சுராளி வரிசைகளில் இப்போ சரிகம பதனிசா சாணிதப்பம் மகரிசா என்று தான் நாங்கள் சுராளி வரிசை பார்க்கின்றோம். அதாவது சரி கம பதனிசா சாணிதப்ப மகரிசா. ஆனால் ஜண்ட வரிசை சச ரே ரே க க மாமா பாப்பா தாதா நீனி சாசா. அதாவது 2 சுரங்களாக அமைந்திருக்கும். மேல்சாய் வரிசையில் நாங்கள் 3 பாடங்கள் பார்த்து ஜண்டை வரிசையும் உங்களுக்கு தரம் 8இல் 3 பாடங்கள் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அந்த ஜண்டை வரிசையில் வரும் வினாக்களை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த செராளி வரிசை, மேல்சாய் வரிசை, ஜண்டை வரிசை அநேகமாக இந்த 3 வரிசைகளும் ஒரே மாதிரியான வினாக்கள் தான் உங்களுக்கு வரப்போகின்றது. ஆகவே நீங்கள் படிப்பது மிகவும் இலகுவாக இருக்கும். என்றாலும் நான் அந்த ஜண்டை வரிசைக்குரிய வினாக்கள் என்று சொல்ல வேண்டும் என்பதால் அந்த வினாக்களையும் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஜண்டை வரிசை இரட்டை சுரங்களாக அமைந்திருக்கும். அதை நான் ஒரு மேல்சாய் வரிசையில் ஒன்றை பார்த்தது போல் இந்த ஜண்டை வரிசையும் எவ்வாறு அமைந்திருக்கும் என்பதை நாங்கள் பார்ப்போம். முதலாம் பாடத்தை மட்டும். அதாவது பாருங்கள், 2 சுரங்களாக வந்துள்ளது. சுராளி வரிசை சரிகம பதனிசா, அதே மாதிரி மேல்சாய் வரிசையும் சரிகம பதனிசா சாசா தெனிசரி என்று வந்தது. ஆனால் ஜண்டை வரிசை இரட்டை சுரங்களாக வரும். சசரிடி கக மாமா பாப்பா தாதா நீனி சாசா. அதே மாதிரி 2ஆம் பாடம் சசரிரி கக மாமா ரிரி கக மாமா பாப்பா கக மாமா பாப்பா தாதா மாமா பாப்பா தாதா நின்னி. அப்படி இரட்டை சுரங்களாக வரும். அதாவது இது அப்பியாச கான வரிசைகளை சேர்ந்த உருப்படி. நாங்கள் பிறகு மிகவும் கடினமான ஒரு கஷ்டமான உருப்படிகளை வர்ணம் அப்படியான உருப்படிகளை பாடும்போது எங்களுக்கு இலகுவாக இருப்பதற்காக இப்படியான அப்பியாச கான உருப்படிகளை வகுத்து வைத்துள்ளார். இந்த அப்பியாச கான வரிசைகளை இயற்றியவர் உங்களுக்கு மேல்சாய் வரிசை, சுராளி வரிசை, ஜண்டை வரிசை இவ்வாறு வராமல் அப்பியாச கான
உருப்படிகளை இயற்றியவர் யார் என்றும் வினாக்கள் வரும். அப்பொழுது அப்பியாச கான வரிசைகளை இயற்றியவர் யார் என்று சொன்னாலும் இந்த புரந்தரதாசர் தான் உங்களுக்கு அதற்குரிய விடையாக வருவார். ஸ்ரீ புரந்தரதாசர். அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால் மாயமால கவுளை ராகம், ஜண்டை வரிசை அமைந்த ராகம் மாயமால கவுளை. மாயமால கவுளை ராகத்தின் மேள எண் 15. அடுத்ததாக இந்த ஜண்டை வரிசையை இயற்றியவர் ஸ்ரீ புரந்தரதாசர். இந்த ஜண்டை வரிசை அமைந்த தாளம் ஆதி தாளம். அடுத்ததாக இந்த ஆதி தாளத்தின் அங்கங்கள். ஆதி தாளத்தின் அங்கங்கள் அதாவது ஜண்டை வரிசையின் தாளம், ஜண்டை வரிசை என்ன தாளத்தில் அமைந்துள்ளது என்ற வினாவிற்கு நாங்கள் ஆதி தாளம் என்று சொல்லுவோம். அந்த ஆதி தாளத்தின் அங்கங்கள் வந்து லகு, அடுத்ததாக திருதம். அப்போ 2 திருதம் வரும். லகு திருதம், அடுத்தது திருதம் வரும். லகு திருதம் திருதம். இதுதான் ஆதிதாளத்தின் அங்கங்கள். அப்போ ஆதிதாளத்தின் அங்கம் லகு திருதம் திருதம். லகுவின் நீ நீ சா 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 நீ நீ த த ப ப மா மா க க ரே ரே சா சா. அதாவது பாருங்கள் 2 சுரங்களாக வந்துள்ளது. சுராளி வரிசை சரிகம பதனிசா, அதே மாதிரி மேல் சாய் வரிசையும் சரிகம பதனிசா சா சா தெனிசரி என்று வந்தது. ஆனால் ஜண்டை வரிசை வந்து 2 சுரங்களாக வரும். சசரிரி கக மம பப்ப தத நினி சசா. அதே மாதிரி 2ஆம் பாடம் வந்து சசரிரி கக மம ரிரி கக மம பப்பா, கக மம பப்ப தத மம பப்ப தத நினி. அப்படி 2 சுரங்களாக வரும். அதாவது இது வந்து அப்பியாச கான வரிசைகளை சேர்ந்த உருப்படி. நாங்கள் பிறகு மிகவும் கடினமான ஒரு கஷ்டமான உருப்படிகளை, வர்ணம் அப்படியான உருப்படிகளை பாடும்போது எங்களுக்கு இலகுவாக இருப்பதற்காக இப்படியான அப்பியாச கான உருப்படிகளை வகுத்து வைத்துள்ளார். இந்த அப்பியாச கான வரிசைகளை இயற்றியவர் உங்களுக்கு மேல்சாய் வரிசை, சுராளி வரிசை, ஜண்டை வரிசை இவ்வாறு வராமல் அப்பியாச கான உருப்படிகளை இயற்றியவர் யார் என்றும் வினாக்கள் வரும். அப்பொழுது அப்பியாச கான வரிசைகளை இயற்றியவர் யார் என்று சொன்னாலும் இந்த புரந்தரதாசர் தான் உங்களுக்கு அதற்குரிய விடையாக வருவார். ஸ்ரீ புரந்தரதாசர். அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால் மாயமால கவுளை ராகம், ஜண்டை வரிசை அமைந்த ராகம் மாயமால கவுளை. மாயமால கவுளை ராகத்தின் மேள எண் 15. அடுத்ததாக இந்த ஜண்டை வரிசையை இயற்றியவர் ஸ்ரீ புரந்தரதாசர். இந்த ஜண்டை வரிசை அமைந்த தாளம் ஆதி தாளம். அடுத்ததாக இந்த ஆதி தாளத்தின் அங்கங்கள். ஆதி தாளத்தின் அங்கங்கள் அதாவது ஜண்டை வரிசையின் தாளம், ஜண்டை வரிசை என்ன தாளத்தில் அமைந்துள்ளது என்ற வினாவிற்கு நாங்கள் ஆதி தாளம் என்று சொல்லுவோம். அந்த ஆதி தாளத்தின் அங்கங்கள் வந்து லகு, அடுத்ததாக திருதம். அப்போ 2 திருதம் வரும். லகு திருதம், அடுத்தது திருதம் வரும். லகு திருதம் திருதம். இதுதான் ஆதிதாளத்தின் அங்கங்கள். அப்போ ஆதிதாளத்தின் அங்கம் லகு திருதம் திருதம். லகுவின் எண்ணிக்கை என்று சொல்லும்போது இந்த ஆதிதாளத்தில் வரும் லகுவின் எண்ணிக்கை 4. 1 2 3 4. திருதத்தின் எண்ணிக்கை அதாவது திருதத்தின் அடையாளம் என்று கேட்டால் நீங்கள் வட்டம், அதான் திருதத்தின் அடையாளம். வட்டம் என்பதை கூறலாம். வட்டம் அதை வட்டம் என்று எழுதலாம். அங்கு அடையாளத்தை குறிப்பிடும்படி சொன்னால் இவ்வாறு தான் நீங்கள் காண்பிக்கப்பட வேண்டும். அடுத்ததாக
எண்ணிக்கை ஆதிதாளத்தின் எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8. அதாவது இந்த ஆதிதாளத்தில் காணப்படும் அட்சரங்கள் என்றும் கேட்கப்படலாம், எண்ணிக்கை என்றும் பெறலாம். அதற்குரிய வினாக்கு விடை 8. அடுத்ததாக இதில் நான் குறிப்பிட்ட விடயங்கள்லாம் காணப்படுகின்றது. அதாவது மேல்சாய் வரிசையை போலேயே தண்டை வரிசையும் வருவதால் அந்த மாயமால கவுளை ராகத்தின் சுரஸ்தானங்கள் என்று, அதாவது தண்டை வரிசை ராகத்தில் மாயமால கவுளை ராகம் வந்தால் அது மாயமால கவுளை ராகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. ஆகவே மேல்சாய் வரிசையும் மாயமால கவுளை, அதே வினாக்கள்லாம் இதற்கும் வரும். மேல்சாய் வரிசை அமைந்தது மாயமால கவுளை, அப்போ ஜண்டை வரிசை அமைந்தது மாயமால கவுளை, சுராளி வரிசை அமைந்தது மாயமால கவுளை. இதன் சுரஸ்தானங்கள் நான் முதலும் மேல்சாய் வரிசையில் குறிப்பிட்ட நான் ஜண்டை வரிசையின் மாயமால கவுளை என்ற சுரஸ்தானமும் அதே சுரஸ்தானங்கள்லாம் வரும். அதாவது சட்ஜம், சுத்த ரிஷபம், அந்தரகாந்தாரம், சுத்த மத்திமம், பஞ்சமம், சுத்த தைவதம், காகலி நிஷாதம். அதாவது ஜண்டை வரிசை அமைந்த ராகம் மாயமால கவுளையின் சுரஸ்தானங்கள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அடுத்தது அட்சரங்கள், அதையும் அந்த வினாவும் நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன். இவ்வளவு வினாக்களும் தான் உங்களுக்கு இந்த 3, அதாவது சுராளி வரிசை தரம் 6 7 படித்தனீர்கள். அடுத்தது மேல்சாய் வரிசை, இது ஜண்டை வரிசை. இந்த ஜண்டை வரிசைக்குரிய வினாக்கள் உடன்தான் வேணும். அடுத்தது அப்பியாச கான வரிசை என்று சொன்னால் நீங்கள் இந்த 3ஐயும் தான் குறிப்பிடலாம். நீங்கள் படித்ததுக்குள்ள சுராளி வரிசை, மேல்சாய் வரிசை, ஜண்டை வரிசை, இந்த 3ம் அப்பியாச கான வரிசைகளை சேர்ந்த உருப்படிகளாக காணப்படுகின்றது. ஆகவே பிள்ளைகளை நாங்கள் இந்த ஜண்டை வரிசையுடன் இந்த வகுப்பை நாங்கள் நிறைவிற்கு கொண்டு வருகின்றோம். அடுத்த வகுப்பில் நாங்கள் லகுவின் ஜாதி பேதம் பற்றி பார்க்கலாம். வணக்கம் மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.